நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அல்லது திமுக முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி இருந்தபோதும் திமுக ஒழிக, காங்கிரஸ் ஒழிக, ராகுல் காந்தி ஒழிக என்று கோஷமிட்டுள்ளனர். இதை அறியும் போது மிகவும் காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் வேதனையும் வெறுப்பும் ஏற்படுகிறது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக திமுகவுடன் தான் கூட்டணி, எங்களுடைய மாணிக்கம் தாகூர் தலைவர் அவர்கள் கூறியது போல மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் முடிவெடுத்து விட்டார், திமுகவுடன் தான் நாம் கூட்டணியில் இருக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து மதுரையில் உதாரணத்திற்கு மூர்த்தி அண்ணனாக இருக்கட்டும், ரகு பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், தளபதி அண்ணனாக இருக்கட்டும், பூமிநாதன் அண்ணனாக இருக்கட்டும், பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இரவு பகல் பாராமல் வேலை பார்த்தது திமுக நண்பர்களுக்கு தெரியும், வேட்பாளர்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்த்தோம் என்று அவங்களுக்கு தெரியும். ரிசல்ட் வந்துச்சு, அவங்க தோத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ வேதனை அடைஞ்சாங்களோ அதே வேதனையை நாங்களும் உணர்ந்தோம். நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். முன்னாள் முதல்வர் தொகுதியிலையும் கழக தொண்டர்கள் வேலை பார்த்தாங்க, கூட்டணி கட்சிக்காரர்கள் வேலை பார்த்தார்கள். ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு, அங்கேயும் மக்கள் மாற்றி யோசிச்சிருக்காங்க. வேற விதமாக அவங்க எதிர்பார்ப்பை அவங்க அன்னைக்கு ஓட்டு மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. அங்கே அவர் தோத்துட்டாரு. அதுக்காக கழக தோழர்கள் சரியாக வேலை பார்க்கல, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வேலை பார்க்கல, கூட்டணி கட்சிக்காரங்க வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதா? முதல்வரே சொல்லிட்டாரு, முன்னாள் முதல்வரே சொல்லிட்டாரு, இதுக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் நீங்கள் பழி போட போகிறீங்க காங்கிரஸ்காரங்க மேலே? முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஒழியன்னு சொல்கிறாங்க. 108 சீட்டு எடுத்து, திமுக 108 சீட் எடுத்து நாங்கள் 5 சீட்டு வச்சுருந்து நாங்கள் ஆதரவு தர மாட்டோம்னு சொன்னோமா? அவங்க வச்சிருக்க நம்பரை வச்சு எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க? எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் 2 நாட்கள் முன்னாடி பேட்டியில் சொல்லியிருந்தார், அன்னைக்கு ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு சாயந்தரமே என்னென்ன கூத்து இவங்க பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. அதெல்லாம் முன்னே உணர்ந்து பிஜேபி பின்வாசல் வழியாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது. இதுல எங்கே நாங்க முதுகுல குத்துனோம்? சார், இப்ப அவர் என்ன சொல்றாங்க, உதயநிதி என்ன பேசியிருக்காருன்னா, நாங்க வந்து எங்களுக்கு எதிராக வந்து மோடின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா ராகுலே எங்களுக்கு எதிராக தான் சொல்லிவிட்டாங்க, தெரியும் என்ன சேர்க்கவே கூடாது அப்படின்னு. சரி, நீங்க சேர்க்க வேணாங்க, நாங்களே சேர மாட்டோங்க. இந்திரா நேருவின் மகளே வருக, நல்லாட்சி புரிய, நிரந்தரமான நல்லாட்சி புரியன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து பிஜேபியோட கூட்டணிக்கு போய் என்ன சொன்னாரு? அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர நலன் தான் உண்டுன்னு சொன்னாரு. சொன்னது நாங்களா அவரா? இல்ல சார், இந்த குற்றச்சாட்டு எதனால வைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு வந்து ரிசல்ட் வரும்பொழுதே நீங்க வந்து ஒரு கர்ட்டசி கூட போய் பார்க்கல, உங்க தனி கட்சி. நீங்க கேட்கறது கரெக்டுன்னே வச்சுக்கிருவோம். எங்களுடைய தோழமை கட்சி தானே, எங்கிட்ட ஆலோசனை பண்ணாங்களா அவங்க? அவங்க 2ஆம் தரம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நாங்கள் எப்படி பார்ப்போம்? நாங்கள் எப்படி அவங்கள போய் நன்றி தெரிவிப்போம்? பிஜேபிக்கு சப்போர்ட்டாக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது ராகுலை இனிமேல் நம்பவே முடியாது, மோடியை கூட நம்பலான்னு சொன்னாருன்னா அவர்கிட்ட நாங்கள் எப்படிங்க நன்றி தெரிவிப்போம்? நாங்கள் எதுக்கு நன்றி தெரிவிக்கணும்? எங்களோட சப்போர்ட்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவரோட சப்போர்ட்டில் பல சூழ்ச்சிகள் மத்தியில் ஜெயிக்காத தொகுதிகளெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குங்க. காங்கிரஸோடைய தொண்டர்கள், காங்கிரஸ் மீது நம்பிக்கை உள்ள மக்கள் வாக்களித்து காங்கிரஸை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா தான் முதல்வரே தோக்கடிச்சிட்டாங்கல்ல. எங்க தலைவர் சொல்றாருல்ல, தெளிவா தானே சொல்றாரு மாணிக்கம் தாகூர் அவர்கள், அவங்களே தோக்கடிச்சிட்டாங்களே. அப்ப அவங்க தொண்டர்கள் தோக்கடிச்சாங்களா? இல்ல, மொத்தமா மக்கள் அனைவரும் கண் துடைப்பான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் அது நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு மாற்றம் வேணும்னு செஞ்சிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க எங்கிட்ட ஆலோசனை எதுவும் பண்ணீங்களா? நீங்க எங்கிட்ட ஆலோசனை எதுவுமே பண்ணலையே. நீங்க அடுத்த கட்சி, உங்களுக்கு எதிரான கட்சி ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு வேற 2-3 திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருப்போம்? அதனால நாங்கள் உடனடியாக அந்த நிலையை எடுத்தோம்.
அந்த கூட்டணினா கூட மந்திரி இப்ப போய் ஜாயின் பண்ணது கூட ஓகே சார். மந்திரி சபையில பங்கேற்று இருக்கீங்க. உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, அதே மாதிரி அடுத்த 2029 வரை கூட்டணி வைக்க வேண்டிய தேவை இப்பதான் வந்திருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு எதனால ஒரு தேசிய கட்சிக்கு இவ்வளவு அழுத்தம் தேவைப்படுது? அதுதான் சொல்றேன்ல, நாங்க நண்பர்களா நம்பிக்கிட்டு இருந்த நீங்க இந்த ரெண்டாம் தர வேலையை பார்த்தா நாங்க அடுத்து வர காலகட்டத்தில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? உங்களோட உங்க நம்பிக்கையே போச்சு, உங்க மீது இருந்த நம்பிக்கை மக்களுக்கு போச்சு. நீங்க தான் எந்த எதிரி கட்சி இருக்கோ அந்த கட்சியை ஆட்சி இல்லாம உட்கார்றதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கீங்களே. அப்புறம் எப்படி உங்களை நம்பி நாங்க நகராட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் உங்களோட நாங்க எப்படி வர்றது? கூட்டணி விட்டு விலகினது வந்து உங்களோட அப்புறம் அதுதான் சொல்றேன், நாங்க தான் தேசிய கட்சி. அதான் சொல்றேன், பழி போடுறதுக்கு எங்களுக்கு தான் ஈஸியா இருக்கும். எங்களோட பழியை போட்டாதான் அடுத்து பிஜேபியோட போய் சேர முடியும். பல திட்டங்கள் இருக்குல்ல, புதுசா திட்டங்கள் போடுறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருந்த கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தணும்னு சொல்லி ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அப்புறம் எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டிருப்பாங்க பாருங்க. நாங்கள் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி எப்போ எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்டாரோ இப்போ நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். ஆட்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிருந்தா மைனாரிட்டி திமுக ஆட்சி இருந்த போதே நாங்கள் அந்த அமைச்சரவை இடம் கேட்டு வாங்கியிருப்போம். எங்களுக்கு அமைச்சர் முக்கியம் இல்லை, ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு அங்கீகாரம் முக்கியம். எங்களுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் சொன்னது போல மரியாதை முக்கியம். காங்கிரஸ்காரங்களுக்கு மரியாதை முக்கியம். அந்த மரியாதையை தான் நாங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கோம், பதவி வாங்கலை. 60 ஆண்டு காலம் பதவியில் இல்லை, 12 ஆண்டு காலம் மத்தியில் எங்களுக்கு பதவி இல்லை. காங்கிரஸ்காரர்கள் சோர்ந்து விடவில்லை, உங்களை மாதிரி உடனே பிதற்றவில்லை, அடுத்தவங்க மேல பழி போடலை. தன்னுடைய மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மனநிலை உங்களுக்கு ஏன் இல்லை? இன்னைக்கு நாங்கள் அமைச்சர்களை பங்கு பெற்றிருக்கோம்னா அது மரியாதையா பார்க்குறோம். அதை சமூக நீதியை சமத்துவத்தை பேரளவில் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சிகளுக்கும் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்காரு. சம மரியாதை கொடுத்திருக்காரு. எதிர்வரும் நாட்கள்ல எப்படி காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடு இருக்கும் சார்? சிறப்பா இருக்கும். என்ன அடிப்படையில் சார்? என்ன அடிப்படைன்னு பாருங்க. என்ன அடிப்படையில் இத்தனை நாள் பங்கேற்கவில்லை அமைச்சரவையில் எங்க அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசட்டும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி எங்களுடைய கட்சி அப்படின்னு நேற்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர் சொல்லியிருக்காரு. லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் ஆட்சியை மறுபடியும் காண்பிப்போம் சொல்லியிருக்காரு. அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, அதை நிறைவேற்றுவோம். தமிழக காங்கிரஸ் கட்சியில சொல்லணும், குறைகளை ஆராய்ந்து அதை சரி செய்யறதுக்கு பாருங்க. அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க. நாங்களும் இதே மாதிரி ரோட்ல இறங்கி கத்தி ஸ்டாலின் ஒழிய, உதயநிதி ஒழிய, திமுக ஒழியன்னு கத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க சொன்னா கூட, உங்க தலைவர்கள் சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா திமுகவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க. திமுக என்பதே இல்லை என்று நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுக கடமை இல்லை, கண்ணியம் சுத்தமா இல்லை, கட்டுப்பாடு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய கட்சி எப்படி ஊர் போய் சேரும்? திமுக இல்லை இன்னைக்கு. இதை கடைபிடிக்கக்கூடிய திமுக இன்னைக்கு இல்லை. இதை சரி செய்யறது எப்படின்னு பாருங்க. எங்கள்கிட்டையும் எங்களோட திமுக நண்பர்கள் இருக்காங்க, திமுக நல்ல தலைவர்கள் இருக்காங்க. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இந்த தலைவர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் திருத்திக்கங்க. எத்தனை தடவை பதில் சொல்லியிருக்காரு எங்களுடைய மாணிக்கம் தாகூர் அவர்கள்? ஏதாவது பதில் இருக்கா? இந்த அல்ட்ரா சில்ட்ரா ஐட்டிங்க வச்சு நீங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணுவீங்க? மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமும் திருந்தலைன்னா எப்படி? அதனால இனி வரும் காலங்களில் திமுக இது போன்ற செயல்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். திமுக தலைமை நான் சொல்றது போல சொல்றேன், நீங்க பேசுறது போல பேசுங்கன்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை தவிர்த்துக்கணும். இனியும் காங்கிரஸ்காரர்கள் பொறுக்க மாட்டார்கள். இதை மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.